சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் நடக்க இருக்கு இன்னைக்கு. யாரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே தான் ப்ரோ. எதனால சிஎஸ்கேல என்ன பிளஸ்ன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே அவங்க பவரா தான் ப்ரோ இருக்காங்க. மிடில் ஆஃப்டர் பவுலிங் எல்லாமே பக்காவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சேசிங் அதோட நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம கடந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சிஎஸ்கேல? சூப்பரா இருக்கு ப்ரோ. என்ன விஷயம் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க அப்கமிங் மேட்சஸ்ல? இதுக்கு மேல இன்னும் பத்திரன்னா ரொம்ப மிஸ் பண்றாங்க. இன்னைக்கு மேட்ச்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இருக்காருங்களா? அதே தெரியல. அவர் இருந்தா இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு சிஎஸ்கே வின் பண்ண. ஓகே, சிஎஸ்கே ஸ்டார்டிங்ல வந்துட்டு பவுலிங் சரியில்லை, ஃபீல்டிங் சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ இருக்கிற மேட்ச்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ப்ரோ. சிஎஸ்கே அதிக வாய்ப்பு இருக்கு. எதனால சிஎஸ்கேயோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? சிஎஸ்கே வந்து பவுலிங்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். பேட்டிங் கூட ஓகே, பவுலிங்ல வந்து முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்துட்டா போதும். 18 ஓவர்ஸ் கிட்ட மேட்ச் முடிச்சுட்டா மேட்ச் கையில போதும். ஏன்னா இப்போ 18.1 போனா கூட நம்ம உள்ள போக முடியாதுல்ல. போக முடியாதுன்றாங்க. ரன் வந்து 18 ரன் வித்தியாசம் அந்த மாதிரி ஜெயிச்சா வாய்ப்பு இருக்குன்றாங்க. எஃபர்ட் எடுக்கணும். சென்னை தானா? ஓகே, எதனால சென்னை? நம்ம ஊர் ஏதாவது பிளேயர்ஸ் எப்படி சப்போர்ட்டா இருக்காங்களா, ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? பத்திரனா வந்துட்டாருண்ணா பேக்கு, அதனால. ஓகே, சென்னையில பிடிச்ச 4 பிளேயர்ஸ் யாரெல்லாம் சொல்லுங்க. ருத்ராஜ், பத்திரனா, தோனி. நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஆர்சி vs சிஎஸ்கே யாரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? சிஎஸ்கே தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, எதனால? இதனாலனா அவங்கள பவுலிங்கு பேட்டிங் நல்லா விளையாடுவாங்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ. சிஎஸ்கே vs ஆர்சிபி யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? சிஎஸ்கே தான். ஓகே, நம்ம டீம்ல பவரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பவரா பவுலர் மதிஷா இருக்காங்க. பவுலர் பேட்டிங் வந்து தோனி தான். சென்னைக்கு தான் சார் வாய்ப்பு. ஓகே, ஆர்சிபி சைடுல என்ன சப்போர்ட், என்ன ப்ளஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி சைட்லையா ஆடியன்ஸ் தான் ப்ளஸ். அதே ப்ளஸ் நம்மளுக்கும் இருக்கு. சென்னைக்கும் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ருத்ராஜோட கேப்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல ரொம்ப பெஸ்டா இருக்கு. அதனால சென்னைக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சென்னை ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஓகே, சென்னை வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நடந்துக்கிற மேட்ச்ல ஜெயிச்சாதான் நம்மளால குவாலிஃபை ஆக முடியும். கண்டிப்பா கழிச்சாகும் நம்ம. நம்ம கிட்ட இருக்கிற மேஜர் பிளஸ்னா என்ன சொல்லுவீங்க? பேட்டிங் நல்லா இருக்கு. பவுலிங் ஓரளவு நல்லா இருக்கு. பவுலிங்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாம இருந்தாங்க, இப்போ இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா, பண்ணிருக்காங்க. குவாலிஃபை ஆகி உள்ள போயிட்டோம், மேட்ச்க்குள்ள போயிட்டோம்னா என்ன விஷயத்தை இன்னும் நம்ம டெவலப் பண்ணி மாத்திக்கணும்னா என்ன விஷயம் சொல்றீங்க? பவுலிங் நிறைய மாத்திக்கணும். பவுலிங் கொஞ்சம் இதா இருக்குது. பேட்டிங் நல்லா இருக்குது. கொஞ்சம் பவுலிங் தான் மாத்திக்கணும். நான் ஆர்சிபி சப்போர்ட். ஆர்சிபி ஜெயிக்க நினைக்கிறேன். ஓகே, எதனால ஆர்சிபிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? கோலினால. கோலியை தவிர இன்னும் நிறைய பிளேயர்ஸ் நல்லா ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு, ரெக்வஸ்ட் இருக்கு. உங்களோட இல்ல இப்ப நல்லா ஆடுறாங்க, எல்லாரும் நல்லா ஆடி இருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் யார் பேட்டிங் பவுலிங் சூஸ் பண்ணா அவங்களுக்கு அவங்க சைடுல இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி பேட்டிங் ஆனா சேசிங் நல்லா இருக்கும். ஏன்னா கோலி சேஸ் நல்லா பண்ணால. சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் இன்னைக்கு நடக்க இருக்கு. யாரு ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான். ஏன்னா நான் தோனியோட ஃபேன்ன்றதுனால சிஎஸ்கே ஜெயிக்கணும் தான் என்னோட விருப்பம். ஆர்சிபி எப்படி விளையாடிட்டு இருக்காங்க? ஆர்சிபி கம்மிங் ஒரு லாஸ்ட் 5 மேட்சஸா கம்பேக் கொடுத்துருக்காங்க. சூப்பரா விளையாடுறாங்க. எல்லா ஓப்பனர்ஸும் சரி, ஜாக்ஸும் சரி, மேக்ஸ்வெல்லும் சரி, எல்லாரும் நல்லா விளையாடுறாங்க. ஓகே, இருந்தாலுமே நம்ம தான் சிஎஸ்கே தான் குவாலிஃபை ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுதல் இருந்துகிட்டு இருக்கு. உங்களோட ஐடியா என்ன? சிஎஸ்கே ஆடணும்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஓவர்ஸ்ல கொஞ்சோண்டு ஸ்கோர் பில்ட் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு 200+ எடுத்துன்னு வந்தாங்கன்னா கன்ஃபார்மா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபியோட மேஜர் பிளஸ் என்ன இருக்கு? மேஜர் பிளஸ் பவுலிங்ல அவங்க நல்லா பண்றாங்க. பேட்டிங் சைடுமே அவங்க கொஞ்சம் பேட்டிங் சைடுமே நல்லா பண்றாங்க. இம்பாக்ட் வந்தவங்க சூப்பரா எடுத்தாங்க. ஓகே, நம்மள எப்படி இம்பாக்ட் இருக்கு? நம்மளதுல வந்து ரஹானே வேணாம் இம்பாக்டா. அவர் வந்தா ரன் அடிக்க மாட்டேங்கிறாரு, போயிடுறாரு. இப்ப இருக்க ஷெட்யூல் படியே ஓகே, இம்பாக்ட் யாரும் வேணாம். ஓகே, இப்ப பத்திரனா நம்ம மேட்ச்ல வரதா இருக்கு. பத்திரனா வந்தா ஓகே, பவுலிங் சஹல் வேணாம், பத்திரனா போட்டா ஓகே. ஆர்சிபில என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபில வந்து அவ்வளவுக்கு தெரியல. அங்க கோலி இருக்காரு, நிறைய பிளேயர்ஸ்லாம் பயங்கரமா இம்பாக்டா இருக்காங்க. ஜாக்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ப்ரோ அவங்கலாம். ஓகே, ஃபைனல்ஸ்ல 2 டீம் மோதுறா, இந்த 2 டீம் மோதுறா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? அதான் ஆர்சிபி சிஎஸ்கே. ஓகே, ஆர்சிபி பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி நல்ல டீம் தான. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் டவுனா இருந்தாங்க, இப்போ கம்பேக் பண்ணின்னு வராங்க. நீங்க ஆர்சிபி பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல டீம் தான. 5th பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, நம்மளா அவங்களான்ற ஒரு போட்டி இருக்கு. யார போவா அந்த போட்டில இருக்கு? நம்ம தானா? கண்டிப்பா நம்ம உள்ள போய்டுவோம்ல, குவாலிஃபை ஆயிடுவோம்ல. ஆனா கப் அடிச்சா நல்லா இருக்கும் ஆர்சிபி. ஏன்னா பாவம் போன வாட்டி நம்ம அடிச்சிட்டு இந்த வாட்டி அவங்க அடிச்சா நல்லா. ஓகே, உங்களோட கருத்து என்ன? இந்த வாட்டி யார் கப் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான் கப் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் ஆர்சிபி பத்தி நிறைய விமர்சனம் வருது, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது. அஸ் அன் ஆர்சிபி ஃபேனா உங்களோட கருத்து என்ன? அதெல்லாம் கேட்கல. ஓகே, கோலிக்காக பார்க்கலாம் பிரச்சனை. ஆர்சிபி சைடுல என்ன சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதிகமா?
பேட்டிங் கொஞ்சம் அதுதான் உங்களுக்கு மேஜர் பிளஸ். ஆமா. இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்ல சிஎஸ்கே ஆர்சிபில ஆர்சிபியோட மேஜர் பிளஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபியோட மேஜர் பிளஸ் ஓப்பனர்ஸ் 2 பேரும் நல்லா விளையாண்டாங்கன்னா கன்ஃபார்மா அவங்களும் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. விராட் கோலி, ஃபேப் டு பிளேஸும் நல்லா விளையாண்டாங்கன்னா அவங்க கிரவுண்ட் வேற. எவ்வளவு மேட்ச் ஸ்கோர் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது உங்களால? எவ்வளவு அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க விளையாண்டாங்கன்னா ஒரு 210 220 அந்த மாதிரி அடிக்கலாம். சிஎஸ்கே விளையாங்கன்னா ஒரு 180 190 கிட்ட வரும். ஆர்சிபி வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன ப்ரோ ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் 5 மேட்ச் 6 மேட்ச் கம்பேக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல வாய்ப்பு இருக்கான்ட்டு என்னன்னு தெரியல. இந்த மேட்ச்ல தெரியும் ப்ரோ. இன்னைக்கு டூ ஆர் டை சிச்சுவேஷன் தான். நீங்க இல்ல நாங்க அந்த மாதிரி தான் இருக்கு. யாரு ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கு? சிஎஸ்கே தான் ப்ரோ. ஓகே. 100% சிஎஸ்கே தான் ப்ரோ சொல்லுவேன். அண்ட் சிஎஸ்கேயோட மேஜர் பிளஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? மைனஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிளஸ்னா தோனி மட்டும் வரணும்னு நினைக்கக்கூடாது, எல்லாரும் ஆன் நினைச்சா கரெக்டா இருக்கும். ஆமா. ஏன்னா இப்ப ருத்ராஜ் வந்து 98 100 அடிக்கிறது அது பெருசா பேச மாட்டேங்கிறாங்க. இல்ல ருத்ராஜ் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டு தோனி சப்போர்ட் பண்ண பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் நல்லா ஆடும்போது தோனி வரணும் சப்போர்ட் பண்ணும்போது அது மைனஸ் ஆகுது. இந்த வருஷம் ஐபிஎல் கப் யார் அடிக்க வாய்ப்பு இருக்கு? சின்னதா அடிக்கணும் பார்க்கலாம். ஓகே. ராஜஸ்தான் டீம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆர்ஆர் நல்லா ஆடுறாங்க, கேகேஆர் நல்லா ஆடுறாங்க, அவங்க சூப்பரா பக்கம் அவங்க நல்லா ஃபார்ம்ல இருக்காங்க. நம்மளுக்கு சென்னை அடிக்கணும். ருத்ராஜ் அப்படின்னு சொல்லும் போது இந்த கேள்வி எல்லாருக்கிட்டுமே வருதுல, அவர் 100 அடிக்கும் போது அதை பத்தி யாரும் பெருசா பேச மாட்டேங்கிறாங்க. தோனி அவர்கள் 6-4 அடிக்கும் போது இது 2 எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி போறாங்க. இது நல்ல ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் நினைக்கிறீங்களா நீங்க? ஆடியன்ஸுக்கு என்ஜாய் பண்ண வராங்க சார். ஸ்டேடியம் வரவங்க என்ஜாய் பண்ண தான் வராங்க. மேட்சே தோத்தாலும் என்ஜாய் பண்ணிட்டு போற ஒரே டீம் எதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை தான். அதனால அது வந்து ஒரு பிளஸ் மைனஸ் ஹெல்த்தி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. தோனி வந்து அவ்வளோ பலம் தான். ஓகே. தோனி அவர்கள் அடிக்கிற 6-4 பிடிக்குமா இல்ல ருத்ராஜ் அடிச்ச 98? இல்ல நான் ருத்ராஜ் அடிச்சது. ஏன்னா இவரு லாஸ்ட் ஒரு 1 ஹவர் தானே வராரு. ஆமா. லாஸ்ட் 1 ஹவர் வச்சிரு. ஆனா தோனி எல்லாருக்கும் பிடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேன்ஸ் அதிகம். ருத்ராஜ் ஜெயிக்கிறது கம்மியா இருக்கு. அவங்க ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்தா ஓகே, சேசிங்லயே இருக்கட்டும். சேசிங்ல இருக்கும். ருத்ராஜ் இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணாலுமே ஏன் தோனி மட்டும் எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க, ருத்ராஜை கொண்டாட மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு பக்கம் டாக் இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க அதுக்கு? தோனி ஆல்வேஸ் இல்ல, ருத்ராஜ் இப்போ வந்தவர், அதனால அவ்வளவா ரீச் இல்ல. தோனி எப்போதுல இருந்தே இருக்காரு. அதனால சிஎஸ்கே குவாலிஃபை ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்? அது நிறைய பிளஸ் இருக்கு. 50-50 2 டீம் ஃபார்ம்ல இருக்கனால சொல்ல முடியாது யார் ஜெயிப்பாங்க. ஏன்னா இங்க மழை பெங்களூர் ஃபுல்லா மழைன்னு சொல்றாங்க. தெரியல. இப்போ மழை பெஞ்சு நம்ம பாயிண்ட் பிரிச்சு கொடுத்தா கூட சிஎஸ்கே தான் குவாலிஃபை ஆகும். அதான் சொல்றேன். சிஎஸ்கே நிறைய வாய்ப்பு இருக்கு. தோனி அவர்களோட லாஸ்ட் சீசன்ங்கறாங்க, அது எவ்வளவு வருத்தமா? லாஸ்ட் சீசன் சான்ஸ் இல்ல, இன்னும் 2 சீசன் வருவார் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியும் தோனி வந்து ரிட்டையர் ஆனாலுமே கண்டிப்பா மென்டார் ஆச்சு கண்டிப்பா சிஎஸ்கேக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏதோ அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ப்ரோ. ஏன்னா தோனி இருக்கிற மாதிரி சிஎஸ்கே கொஞ்சம் இதாதான் இருக்காது. இருக்காது. தோனி அவரோட கடைசி சீசன் சொல்றாங்க, அது உண்மையா இருக்குமா இருக்காதா? இருக்கும் ப்ரோ, கண்டிப்பா அதான் ப்ரோ உண்மை. ஏன்னா போன வருஷமே சொல்லிட்டாரு அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டான்னு. உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ப்ரோ சிஎஸ்கேலாம். இல்ல அண்ட் மத்த டீம்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச், கேகேஆர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பிடிச்ச கேகேஆர் தான் ப்ரோ. எதனால? கேகேஆர் எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், அது கோச்சு கம்பீர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனல்ஸ்ல 2 டீம் மோதணும்னா எந்த 2 டீம் மோதணும்? ஆர்ஆரும் சிஎஸ்கே வேணும். ஓகே. ஆர்ஆரும் செமையா ஆடிட்டு இருக்காங்க, பட் அப்கமிங் மேட்சஸ்ல இன்னும் பார்க்கணும். ஃபைனல்ஸ் இந்த 2 டீம் போனா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? ஓகேண்ணா. அதான் ஃபைனல்ஸ்ல 2 டீம் மோதணும்னா எந்த 2 டீம் மோதனா நல்லா இருக்கும்? சிஎஸ்கே ஆர்சிபி மோதனா நல்லா இருக்கும். அப்ப 2 பவர் டீமே வந்துட்டு கேகேஆர் இருக்கு, எஸ்ஆர்ஹெச் இருக்கு, அத பத்தி என்ன சொல்றீங்க? ப்ரோ இந்த வருஷம் கப் கேகேஆர் ப்ரோ. கன்ஃபார்ம். என்னதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் எவ்வளவு இதுல ஃபார்ம்ல இருந்தாலும் கப் அடிக்கிறோம் கேகேஆர் நாங்க தான் ப்ரோ. நீங்க சிஎஸ்கே ஃபேன் இல்லையா? ஓகே. சோ எனக்கு பிடிக்கும், தோனியை பிடிக்கும், நிறைய பேர்த்த பிளேயர்ஸ் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச டீம் வந்து கேகேஆர் தான். ஏன்னா ஃபுல் சப்போர்ட் நான் சிஎஸ்கேக்கு தான் பண்ணுவேன் ப்ரோ. ஓகே. இப்போ நீங்க சிஎஸ்கே சப்போர்ட் பண்றீங்களா இல்ல கேகேஆர்? சிஎஸ்கேக்கு தான் பண்ணுவேன். இப்போ கேகேஆருக்கும் பண்றீங்க. இது எப்படின்னா ஜெயிச்சா இந்த சட்டை, ஜெயிக்கலனா அந்த சட்டை. ஃபைனல்ஸ்ல எந்த 2 டீம் மோதனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா கேகேஆர், சென்னை இந்த 2 டீம் மோதனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நமக்கு தான் இந்த வாட்டி கப் அப்படின்ற மாதிரி எல்லாம் விஷயம் போயிட்டு இருக்கு. உங்களோட பார்வை என்ன? ஆமாம் சார், நானும் அதான் சொல்றேன். நம்ம கிட்ட இருக்க என்ன பிளஸ்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? பிளஸ்னா ருத்ராஜ் கைக்வாடு லாஸ்டா பாத்தீங்கன்னா அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அப்புறமா இந்த சீசன் ஃபுல்லாவே விராட் கோலிக்கு அடுத்தது அவர் தான் ஆரஞ்சு கேப் ஹோல்டரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது ஒரு நல்ல பிளஸ்ஸா இருக்கும். ஓகே. டீம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க டீம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல லாஸ்ட் 5 மேட்ச் அந்த மாதிரி இல்லைங்களே, கண்டினியூவா தோத்துட்டு இருக்காங்க. இப்போ டீம்னு பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. இருந்தாலும்
ஓகே. நம்ம சென்னைக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஓவராலா இந்த சீசன்ல எந்த டீம் வந்துட்டு பெஸ்டா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா எந்த டீம் நீங்க சொல்லுவீங்க? பெஸ்ட் அப்படின்னா சன்ரைசர்ஸ் பெஸ்ட். ஆனா அவங்களும் லாஸ்ட் 3 மேட்ச் வந்து கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அதனால அது எல்லாமே நம்மளுக்கு பிளஸ் தான். ஓகே. துஷார் தேஷ்பாண்டேயோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் நல்லா பண்றாரு. ஏன்னா நம்ம நிறைய குறை சொல்லிட்டு இருந்தோம் துஷார் தேஷ்பாண்டே. ரன் நிறைய கொடுக்குறாரு. இப்ப நல்லா பிக்கப் பண்ணிட்டு வராரு. ஓகே இது. அண்ட் தோனியோட லாஸ்ட் சீசன் சொல்றாங்க. உங்களோட பார்வை எப்படி இருக்கு? லாஸ்ட் சீசனா இருக்க வாய்ப்பு இல்ல. இன்னொரு கப் ஜெயிக்கணும். இந்த வாட்டி கண்டிப்பா நம்மளதானா? நம்மளுக்கு கப். ஓகே. ஃபைனல்ஸ்ல எந்த ரெண்டு டீம் மோதினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ்ஆர்எச் வாய்ப்பு. எஸ்ஆர்எச் வெர்சஸ் சிஎஸ்கே வா? சிஎஸ்கே. ஓகே. மத்த டீம்ஸ்ல எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? மத்த டீம்ஸ் நல்லா பண்றாங்க. ராஜஸ்தானும் நல்லா தான் இருக்கும். ஆனா எஸ்ஆர்எச்